அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மே மாதத்தில் கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக வெயிலின் தாக்கம் இருக்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வானிலை முன்னறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல இந்த மே மாதத்துல இந்தியா முழுவதும் வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகரித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்துல தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் கடலோர மாவட்டங்கள்ல மட்டும் இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்கள்ல இயல்பை விட குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா நமக்கு இந்த கோடை காலத்துல வழக்கத்தை விட வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்தில் நமக்கு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல மே மாதத்தில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் சற்று குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல மட்டும், தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள்ல மட்டும் இந்த மே மாதத்துல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருப்ப வாய்ப்பு இருப்பதனால இந்த மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்கள்ல இந்த குறைந்தபட்ச வெப்பநிலையும் இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. இதனால வர இந்த ஒரு மாதம் மே மாதம் முழுவதுமே கடலோர மாவட்டங்கள் திருவள்ளூரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலுமான தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் நமக்கு வெப்ப அலைக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இயல்பை ஒட்டி இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. வெப்ப அலை பெரிய அளவில் இருக்காது என்றும் தமிழ்நாடு முழுவதுக்குமான அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. கடலோர மாவட்டங்களில் வெப்ப அலைக்கான வாய்ப்பு பொறுத்தமட்டில் தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மழைக்கான வாய்ப்பு பொறுத்தமட்டில் இந்தியா முழுமைக்கும் மே மாதத்தின் சராசரி மழை அளவு 64 மில்லிமீட்டர். இது தமிழ்நாட்டில் இந்த மே மாதத்தில் இயல்பை விட அதிகமான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதனால இந்த மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் உள் மாவட்டங்கள்ல, குறிப்பாக கடலோர மாவட்டங்களை தவிர்த்த மற்ற மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த நீண்டகால முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்கள் தகவல்களுக்கு.